ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு 4 பெஸ்ட்டான பிரேக் அவுட் தந்திருக்கிற ஸ்டாக்கை பற்றி தான் ஃபுல்லாகவே நான் இங்கே வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி தான் சொல்ல போகிறேன் ட்ரேடர்ஸ். வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ட்ரேடர்ஸ். அதிகமான இன்ஃபர்மேஷனை அதுவும் சூப்பராகவே ரொம்ப குயிக்காகவே லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதை போல் பெஸ்ட்டான அமேசிங்கான சூப்பரான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம லிஸ்ட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு சீக்கிரமாக பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்ட். அண்ட் இந்த ஸ்டாக்துமே ட்ரேடர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேரெக்டாகவே நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகராக ஒரு 50% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் செகண்ட் திங், ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் வந்து ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாலும் ஒரு அரவுண்ட் வந்து இந்த பேசிஸ்லேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே 10 மந்த் வந்து ஒரு கீழே 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து பிரேக் அவுட் பண்ண பார்த்துச்சு ட்ரேடர்ஸ். ஏன்னா பிரேக் அவுட் பண்ணல, இதை கிளியராக நோட் பண்ணிக்கிங்க, இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. அண்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சைடுவேஸ் சொல்லுவாங்க, இந்த சைடுவேஸ் ஃபார்மேட்டில் ஒரு நல்ல கிளியராக இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு இங்கே கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே சேட் மேக் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு, சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே மேலே போச்சு, ரெசிஸ்டண்டில் இங்கே ப்ராப்பராக டச் பண்ணிவிட்டு திரும்பவும் கீழே வந்துச்சு. கீழே வந்தப்பையும் ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குல்ல, அதே சேம் லெவலில் தான் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு ஃபஸ்ட்டு செகண்ட் டைமு. அண்ட் அதுக்கடுத்து மேலே போனப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே முட்டை இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகலை. ப்ரீவியஸில் இருக்கிற ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல, சேமாக வந்து இங்கே ரெசிஸ்டன்ட் எடுத்துருக்குது. ஏன்னா அதே வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ட்ரேடிங் ஒரு 5 days இல்லைனா 6 days அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ப்ராப்பராக வந்து ரெட் கேண்டலில் இங்கே டவுன் ஆச்சு. ஏன்னா இது எல்லாருமே சேல் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. டக்குன்னு பிரேக் அவுட் ஆச்சுன்னு இல்லை, ஒரு அளவுக்கு இங்கே பிரேக் அவுட் ஆனதுமே கிளியராக பார்க்கலாம். இது வால்யூமே 1.8987 மில்லியன் நல்ல ஹியூஜான வால்யூமில் தான் இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதனால் இங்கேருந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா 200 days இங்கே மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, இதுவுமே பிரேக் அவுட் அண்ட் இதுவுமே கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்டுமே இங்கே கிடைக்கிறதுக்கான கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். அண்ட் அங்கேருந்து வெயிட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சைடு வேஸில் வந்துட்டு ஓரளவுக்கு இங்கே இருந்துட்டு ரிவர்ஸில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதேமாதிரி நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டில் இங்கே ப்ராஃபிட்டையும் மேக் பண்ணலாம். இதுக்காகவே என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரெகுலர் ப்ரைஸ் இங்கே 5000 சேல் பண்ணுறேன். ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக 40% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே 3000லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களாகவே இண்டிவிஜுவலாகவே மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். என்னோடய இயர்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது ட்ரேடர்ஸ். ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் இங்கே ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெகுலர் ப்ரைஸ் 3500ன்னு சேல் பண்ணுறேன். ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக 42% ஒரு நியர் வந்து டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் இங்கே 2000லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது, நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டலை குரூப் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்க ட்ரேடர்ஸ். வெறும் ஜஸ்ட் 1 டைம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள், ட்ரையல் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ட்ரேடர்ஸ் ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து செம்மையாக கீழே தான் டவுன் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு அரவுண்ட் வந்து ஒரு 26% கீழே டவுன் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு நீங்கள் கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் டெக்னிக்கல்ஸ் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சேட்டு எப்படி ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகிட்டுருச்சு, அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகிறது கிளியராக பார்க்க முடியும். ப்ரீவியஸ் டைமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண அதே மாதிரி தான் கீழே சப்போர்ட்டில் வந்துச்சு, அதுக்கடுத்து மேலே போச்சு அண்ட் ஒரு ரெசிஸ்டன்ட் இங்கே மேக் பண்ணிச்சு. அதுக்கடுத்து கீழே வந்தப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குல்ல, அதை இங்கே உடைக்கவே இல்லை, ப்ராப்பராக இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ரெசிஸ்டன்ட் மேலே போச்சு, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் இங்கே உடைக்கவே இல்லை, ப்ராப்பராக இங்கே ரெசிஸ்டண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து டவுன்ஃபால் ஆனப்போ இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். 1 டைம் அண்ட் 2 டைம் ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் இருக்குல்ல, அதே சப்போர்ட் லெவல் வரைக்கும் தான் இங்கே வந்திருக்கு, அதுக்கு கீழே இங்கே டவுன்ஃபால் ஆகவே இல்லை.
ஏன்னா அதே வந்து மேலே போனப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன் வந்து ப்ரீவியஸ் இருக்குல்ல அதை வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணதையுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது. க்ரீன் கேண்டல் இங்கே பாசிட்டிவான பிரேக் அவுட் இருக்குது. அண்ட் கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா அதுவுமே இங்கே க்ரீன் கேண்டல் கிடச்சிருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் மீன்ஸ் கீழே பாட்டமில் வந்து இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் எடுத்துகிட்டு ஓரளவு இங்கே சைட்வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள் ட்ரேடர்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் அஜந்தா ஃபார்மா. அண்ட் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே ஐ திங்க் நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ட்ரேடர்ஸ். மீன்ஸ் அங்கேருந்து ஒரு நல்ல ரேலி தந்திருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தப்போ ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 16% கீழே டவுனில் சொல்லியிருந்தேன். அரௌண்ட் அங்கேருந்துமே இப்போதைக்கு ஒரு ப்ராஃபிட் ரிட்டர்ன் தந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ப்ராப்பராக ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 25% ஒரு நல்ல ஹியூஜான ப்ராஃபிட் ரிட்டர்னுமே இங்கே தந்திருக்கு. அதுவுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஐ திங்க் ஆல் டைம் ஹையை வந்து மீன்ஸ் ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவுமே இங்கே கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சேட்டிங் மேக் பண்ணிக்கிறேன். ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு கப் வித் ஹேண்டல் சொல்லுவாங்க, அந்தளவுக்கு பெட்டராக வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு. அண்ட் இங்கேருந்துமே ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான க்ரீன் கேண்டல் இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. நியர் அபவுட் இங்கேருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ப்ராப்பராக இங்கே மேக் பண்ணிச்சுன்னா இங்கேருந்து ப்ராப்பராக இங்கே ஒரு கப் மேக் பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து ஒரு ஹேண்டலுமே ஒரு பாசிட்டிவாக இங்கே மேக் பண்ணிடுச்சு. அதனால் ஒரு பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே ஒரு கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் ஓரளவு ரிவர்ஸ், ஏன்னா கீழே பாட்டமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே ஒரு ரவுண்டிங் பாட்டமில் ஒரு ரேலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 50% ஒரு ரேலி தந்துச்சு. அதனால் எடுத்தோடனே மேலே போகுமான்னு கேட்டிங்கன்னா மேலே போகிறதுக்கான சான்ஸ் ஓரளவுக்கு டவுன்ஃபாலாக தான் தெரியுது. அதனால் கீழே சைட்வேஸ் ஆகிட்டு மீன்ஸ் கீழே ரிவர்சல் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு ஓரளவு சைட்வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் ஸ்டாக் சாலிமார் பெயிண்ட். அண்ட் இந்த ஸ்டாக் தான் நம்ம டேரெக்டாகவே ட்ரேடர்ஸ் இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம், ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ்லாம் அனலைஸ் பண்ண போகிறதில்ல. இதுவுமே ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது இப்பயுமே ஒரு ரவுண்ட் ஃபிகராக ஒரு 70% கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக் வந்து 200 days மூவிங் எவரேஜ் இருக்குல்ல, அது பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஸ்டாக்கில் ட்ரேடர்ஸ் நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அந்த ட்ரெண்ட்லேருந்து பிரேக் அவுட் வந்து இங்கே கிடச்சிருக்கு. அதுவுமே ஒரு நியர் அபவுட் இங்கே நல்ல கிளியராக பார்க்கலாம். ட்ரெண்ட்லேருந்து பிரேக் அவுட் கிடச்சது மட்டும் இல்லாமல் கன்ஃபர்மேஷன் இங்கே பிரேக் அவுட்டுமே க்ரீன் கேண்டல் இருக்குது. அண்ட் ரெண்டுத்துமே வால்யூம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒன்றுது வால்யூம் வந்து மீன்ஸ் எஸ்டர்டே ஆனது 8 lakh இருக்குது. அதே இன்றைக்கி ஆனது பார்த்தீங்கன்னா 3.5 million வந்து நல்ல ஹியூஜான வால்யூம் இருக்குது. ட்ரேடர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மீன்ஸ் 2 விதமான சைக்காலஜி இருக்குது. அந்த பேஸிஸில் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் இருக்குல்ல, இங்கே 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, இந்த பேஸஸில் இங்கே கீழே வந்துட்டு ஓரளவுக்கு ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து மீன்ஸ் ஒரு 50% இருக்குன்னு சொல்லலாம். அகைன் 50% அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, அதில் இங்கே ரிவர்ஸ் எடுத்து மீன்ஸ் சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 2 இருக்குது. இந்த 2 இதில் எது வேணாலும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ட்ரேடர்ஸ். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஜஸ்ட் மீன்ஸ் சொல்லி தான் ஆகணும், என்னுடைய கம்பல்சரி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதிகம் சொல்ல தேவையில்ல. அண்ட் ட்ரேடர்ஸ் என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது, நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் ஜஸ்ட்டு 1 month மட்டும் ட்ரையல் பண்ணி பாருங்கள் ட்ரேடர்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் சூப்பரான அமேசிங்கான பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த இந்த 4 பெஸ்ட்டான மீன்ஸ் பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் இந்த ஸ்டாக்கெல்லாம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.